வெளியே வந்த அவர் அந்த லைட் ஹவுஸ் கிட்ட ஏதோ மர்மம் இருக்கு, அங்கே போகணும்னு நினைக்கிறாரு. அங்கேருந்து கார்டை அடிச்சு போட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே என் டாக்டர் நிற்கிறாரு. உனக்காக தான் நான் காத்திருந்தேன், வந்து சேரில் உட்காரு அப்படின்னு அவர் சொன்னதும், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, என் கூட வந்தவர் எங்க அப்படின்னு கேட்டதும், அவர் வருவார், நீங்கள் இங்கே உட்காருங்க. என் கூட வந்தவரை என்ன பண்ணீங்க, அவரையுமே கொண்டுட்டீங்களா இல்லை அவர் மாற்றிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்கும்போது அவரே வந்து நிற்கிறாரு. உனக்கு என்னாச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அவருக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்கிறார். நீ ஒன்றும் ஏஜென்ட் கிடையாது, 2 வருஷமா இங்கே இருக்கிற ஒரு பேஷண்ட். இதை சொன்னது ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது ஹீரோவோட குடும்பத்தை கொண்டது ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லியிருப்பாரு. அந்த சைக்கோ கில்லரே நம்ம ஹீரோ தான். இதெல்லாம் கேட்ட அப்புறமும் நீங்கள் ஏதேதோ மாத்திரையை கொடுத்து நான் மாற்ற பார்க்குறீங்க, என்னை இங்கேருந்து விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லை, நீ இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. நீ வந்த புதுசில் இதை விட ரொம்ப பயங்கரமாக இருந்த ஒரு சைக்கோவாக இருந்த. இங்கே இருந்த சூழ்நிலைகளை நீ உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்ட, அந்த கதையை உனக்கு தகுந்த மாதிரி அமைச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நீ குணமாயிடுவ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் உன் கதையில் நாங்கள் கதாபாத்திரங்களாக வந்தோம். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியும். டாக்டர் சில ஃபோட்டோஸாக ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அந்த ஃபோட்டோஸில் வர பிக்சர்ஸ்லாம் ஹீரோக்கு ஒரு இல்லூஷனாக வந்தது. அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற குழந்தைகள்லாம் உண்மையிலே ஹீரோவோட குழந்தைங்க. இப்போ தான் ஹீரோவோட ரியல் பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க.